பண்ணி இவ்ளோ நேரம் ஆச்சு. சரசுவையும் சுபவையும் இன்னும் காணுமே. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு புருஷன் இல்லாம நான் இங்க அல்லாடிக்கிட்டு இருக்கேன். சுப்பு அங்க ஜாலியா பொண்டாட்டி கூட இருப்பாரா? அப்படி எல்லாம் அவரை நிம்மதியா இருக்க நான் விட்டுருவேனா? இத்தனை நாள் போலீஸ் வேலைன்னு ஒண்ணு இருந்தது, அதுல நான் பிஸியா இருந்தேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு சுப்பு மாமா ஓடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நான் குடும்ப பொம்பளையா மாறி பல நாள் ஆச்சு. எனக்கு புருஷன், குடும்பம், குழந்தை வேணும்னு ஃபுல் டைம் ஹவுஸ் வைஃபா இதுலயே இறங்கிட்டேன். அவரை நான் டீல்ல விட்டுருவேனா? நான் நினைக்கிறப்போ அவர் இங்க வந்து நிக்கிற மாதிரி பண்றேன். குழந்தை மட்டும் பிறக்கட்டும், சரசுவ மொத்தமா கை கழுவிட்டு என்னை விட்டு நகர் விடாம பண்றேன். சுப்பு மாமாவா தான் இருக்கணும். வரணும், கூப்பிட்ட உடனே இங்க வரணும். என்ன நடக்குதுன்னு மட்டும் இப்ப பாரு. என்ன பாக்குற? யாரும் வரல, நான் மட்டும்தான் உன்னை சுளுக்கெடுக்கிறதுக்காக சோலோவா வந்திருக்கேன். யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? கட் பண்ணு. யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? கட் பண்ணு. அக்காவுக்கு தானே ஃபோன் பண்ற? கட் பண்ண முதல்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் பிரச்சனை தான் என்ன? எதுக்கு இப்படி திமிர் பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் தப்பு பண்ணுவ, பண்ணிட்டு வந்து என் குடும்பத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பியா? நீ பண்ண வேலைக்கு தான் நீ போட்டிருந்த காக்கி சட்டைய தேங்காவில இருந்து நார் உரிக்கிற மாதிரி உரிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல. அப்பதான் உங்ககிட்ட அதிகாரம், பதவி எல்லாம் இருந்துச்சு. எங்களை போட்டு பாடா படுத்துன, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்பதான் உன் கை கால்லாம் உடைச்சு மூளையில தூக்கி போட்டாங்கல்ல, அதோட பேசாம இருக்க வேண்டியது தானே. எதுக்கு வந்து இங்க அக்கா கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க? இங்க பார், இதோட உன் ஆட்டத்துல நிறுத்திக்கணும். நிறுத்தல இந்த சங்கரோட இன்னொரு மூஞ்ச பார்க்க வேண்டி வரும் சொல்லிட்டேன். இது பாரு சங்கர், என்ன விட்டுடு. உனக்கு எனக்கு எந்த பகையும் டீலிங்கும் இல்ல. எதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்ன விட்டுடு. விட்டுனா உன்கிட்ட தப்பா நடந்துக்கோ பாக்குறேன். சங்கர், நான் ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு, என்கிட்ட இப்படி எல்லாம் அநாகரிகமா பேசாத. உங்க அக்கா கேட்டா வருத்தப்படுவாங்க. கேட்காதே, இங்க பேசுறது அவளுக்கு கேட்காதே. சரி அதெல்லாம் விடு. இப்ப என்ன புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு அக்கா முந்தனையை பிடிச்சி சுத்திட்டு இருக்க? அவ ஒரு மடச்சி, நீ சொல்றதெல்லாம் நம்புறா. எங்க மாமா ஒரு அப்பாவி, திவ்யாவோட ஃப்ரெண்டா நீ இருக்கிறதுனால உன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காரு. இங்க பாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் தெரியாது, ரொம்ப நல்லவங்க. அதை பயன்படுத்திட்டு உன் திருட்டுத்தனம், தகுடுத்தம் அந்த வேலையெல்லாம் அவங்க கிட்ட காட்டின தொலைச்சு சொல்லிட்டேன். ஆமா, நீ கன்சீவ் ஆனதுக்கும் என் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு தேவையில்லாம அவங்களே இழுக்கிற? என்ன கெடுத்தவனை கண்டுபிடிச்சு தர்றதா சரசுவும் சுபவும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. யாரு? ஒன்ன ஒருத்தன் கெடுத்துட்டானா? காமெடி எல்லாம் பண்ணாத. இங்க பாரு, நீயே ஒரு போலீஸ்காரி, அதுவும் சாதாரண போலீஸ்காரி கிடையாது. திமிரு அகங்காரம் பிடிச்ச ஒரு கெட்ட போலீஸ்காரி. நீ உன் மேல ஒருத்தன் கைய வச்சிட முடியுமா? இங்க பாரு, நீ வேணா எவன் வாழ்க்கையாவது கெடுப்ப, உன்னை எவனும் கெடுக்க முடியாது. நீ சொல்ற பொய்ய வேணா என் அக்கா நம்பலாம், அப்பாவை என் மாமா நம்பலாம், ஏன் இந்த ஊர் உலகம் யார் வேணாலும் நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். அது மட்டும் உண்மையா இருந்துச்சு, இந்த உலகம் அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கு சொல்லிட்டேன். சங்கர், நானும் ஒரு பொண்ணு தான். பொண்ணு? நீ பொண்ணு இல்ல, அது உன் வாயால சொன்னதை எனக்கே புரியுது. போ. எனக்கும் ஆசை, உணர்ச்சி, அன்பு, காதல், பாசம் எல்லாம் வரும். ஒரு சராசரி பொண்ணுக்கு இருக்கிற பலம், வீக்னஸ் எனக்கும் இருக்கு. என் மேல யாராவது ஒரு ஆம்பளை அக்கறைப்படணும்னு நானும் தவிச்சது உண்டு. அப்படி ஒருத்தரை பார்த்தேன், காதலிச்சேன். ஆனா அவர் என்னை ஏமாத்தி வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாரு. சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப என் வயித்துல குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. யார் அவன்? எங்க இருக்கான்? பேர் என்ன? ஏதோ மாமா ஒர்க் பண்ண காஞ்சிபுரம் EB ஆபீஸ் ஒர்க் பண்ண சொன்னியாமே, உனக்கு தான் தெரியுதுல்ல, நீயே தேடி கண்டுபிடிக்க வேண்டியதானே. எதுக்கு எங்க அக்கா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? என் வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும்
அவன் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்ப நான் என் டிபார்ட்மெண்ட்லயே இருந்திருந்தா கவர்மெண்ட் செலவுலயே அவனை தேடி கண்டுபிடிச்சு என் கழுத்துல அவனை தாலி கட்ட வச்சிருப்பேன். ஆனா இப்போ எனக்கு வேலையும் இல்ல, வருமானமும் இல்ல. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? என் உடம்புல பழைய தெம்பு இல்ல. அதான் சரசும் சுப்புவும் எனக்கு உதவி பண்ணணும். புழுகு மூட்டை கேக்குறவன் கேனப்பாயில இருந்தா அம்மா அப்பாவை ஆன்லைன்லயே வாங்கலாம்னு சொல்லுவியே நீ சொல்ற போயெல்லாம் அந்த ஊர்ல உள்ளவங்க நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். எவன்கிட்ட கெட்டு போயிருக்கல, கெட்டு போனவன் எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிப்போம். அதை விட்டுட்டு எங்க அக்கா வாழ்க்கையில தலையிட்ட ஒரு தலை இருக்காது சொல்லிட்டேன். என்ன ஏன் இப்படி எல்லாம் மிரட்டுற? எனக்கு பயமா இருக்கு. நான் பழைய கவிதா இல்ல. அரைச்சி இந்த நடிக்கிற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. போலீஸா இருந்து நாட்டை கெடுத்த, இப்ப வயத்துல ஒரு குழந்தைய வச்சு அம்மா இருந்து ஒரு குடும்பத்தை கெடுக்க போறியா? உன்னெல்லாம் எவன்டி கல்யாணம் பண்ணுவான்? நீ எல்லாம் எப்படியாப்பட்ட பொம்பளை தெரியுமா? சொல்லிட்டுமா நீ எப்படியாப்பட்ட பொம்பளைன்னு? கேடு கெட்ட கேவலமான மட்டமான கீழ்த்தரமான பொம்பளடி நீ. இல்ல உன்னெல்லாம் இவ்வளவு டீசெண்டா திட்டக்கூடாது. எப்படி தெரியுமா திட்டணும்? அசிங்க அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டணும். ஐயோ போதும், நிறுத்துடா. இனிமே உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன். போ இங்க இருந்து. அந்த அந்த ஒரு வார்த்தைக்காவது இவ்வளவு கேவலமா அசிங்கமா நான் பேசினேன். இவர் பொம்பளைங்களை நான் தெய்வமா மதிக்கிறவன். ஆனா நீ பொம்பளை கிடையாது, சாத்தா, பேய், பிசாஸ். உன்னை இப்படி எல்லாம் திட்டதுக்காக நான் 1% கூட வருத்தமே படல. போடா, மரியாதை இங்க இருந்து போயிடு. ஓகே, இங்க இருந்து நான் போயிடுறேன். நேரா எங்க அக்காட்ட போய் இங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, அவளுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவேன். நீயும் அவளுக்கு போன் பண்ண கூடாது, அவளும் உனக்கு போன் பண்ண மாட்டா. அதோட எல்லாம் முடிஞ்சு போயிடணும், புரியுதா? போ. இனிமே நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ இவ்ளோ பேசுறதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் மானம் கிட்டவ இல்ல. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப கிரிமினலா யோசிச்சு என் குடும்பத்துக்குள்ள வந்த, இப்ப திட்டிட்டு போன வெறும் வார்த்தையால அப்படிலாம் திட்ட மாட்டேன். கண்டந்துடமா வெட்டி பொலி போட்டு சொல்லிட்டேன். உன்னை எவன் கெடுத்தானோ அவனை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. முடியலையா மேல தூக்கு மாட்டி தொங்கி செத்து போ. அத விட்டுட்டு எங்க அக்கா குடும்பத்துக்குள்ள வந்து மகள கழுத்த நெரிச்சு கொண்டு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கணும், இல்ல அறுத்துருவோம் சொல்லிட்டேன். சரசு, சுபுவை கூட்டிட்டு வர சொன்னா சங்கரைய அனுப்புற. என் வாழ்க்கையிலேயே கேட்க கூடாத கெட்ட வார்த்தையெல்லாம் என்ன கேட்க வச்சிட்டல. என்னை இப்படி யாருமே கேவலப்படுத்தினதில்ல. இனிமே நான் சுபுவை சும்மா விட மாட்டேன்டி. என்ன பண்றேன்னு பாரு. ஜோதி, ஜோதி. ஹே கல்பனா, வாடி வா. அப்புறம் எப்படி இருக்க? உங்க வீட்ல எல்லாம் என்னடி இங்கே பாத்துட்டு இருக்க? வீட்ல யாரும் இல்லல்ல? இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. அப்புறம் உனக்கு வீடெல்லாம் செட் ஆயிடுச்சு? ரொம்ப வசதியா இருக்குடி, ரொம்ப தேங்க்ஸ். வீட்ல டிவி, ஃப்ரிட்ஜ்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாத்தையும் நீயே யூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா? உனக்கு ரொம்ப பெரிய மனசு. உன் திங்ஸ் எல்லாம் அங்க வெளியே இருந்துச்சு, அது என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஒரு பையில போட்டு உனக்கு தேவைப்படும்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். பரவாயில்லடி, நான் அதை அப்புறமா பாத்துக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. உன் பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காத. நானும் உன் ஃப்ரெண்டு தானே. உன் அப்பா அம்மா வேற இல்ல, அதனாலதான் உன் புத்தி கொஞ்சம் தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஒரு நிமிஷம் இரு. என்னடி இது?
என்னடி இது? திவ்யாவோட புருஷன் தானே? ஆமா. அவருக்கு உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்புறம் என்னடி அசிங்கம் இது? இது என் மனசுல இருக்கிற ஆசைய இப்படி மார்ஃபிங் பண்ணி வச்சிருக்கேன். என்னடி இது பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க? அவ புருஷனை எப்படி? ச்சே, கேட்கவே அருவருப்பா இருக்குடி. சரிதான் போடி. நீயா கல்யாணம் பண்ணிக்க போற? நான் தானே. இது ரொம்ப தப்புடி. உனக்கு என்ன குறைச்சல்? உனக்காக 1000 பேர் வரிசையில நிப்பாங்க. உன் வாழ்க்கையும் கெடுத்து அடுத்த வாழ்க்கையும் கெடுக்காத. திவ்யா உன் மேல நம்பிக்கை வச்சு இந்த வீட்டுல அடைக்கல கொடுத்திருக்கா. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ராஜா மேல இவ்ளோ ஆசை வைக்க அவ புருஷனை ஏன் புருஷனா நினைக்கிறதுக்கு காரணமே இந்த திவ்யா தான். என்னடி சொல்ற? ஆமா, ராஜாவும் திவ்யாவும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சு போறதா இருந்தாங்க. அதனாலதான் என்ன ராஜாவுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக வந்தாங்க. அவரோட நேர்மையான குணம், அவர் நடந்துக்கிற விதம், அவர் பேச்சு, இப்படி எல்லாமே அவர்கிட்ட இருந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நீதான் இந்த வீட்டு மருமக, நீதான் இந்த வீட்டு மருமகன்னு ராஜாவோட அம்மா சுந்தரி திரும்ப திரும்ப சொன்ன அந்த வார்த்தை கலங்கம் இல்லாத என் மனசுல அப்படியே கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாள் திவ்யாவே என்ன பார்த்து, நான் ராஜாவை விட்டு விலகி போயிடுறேன், இனிமே நீதான் மிஸ்ஸஸ் ஜோதி அழகுராஜான்னு சொன்னா. அந்த வார்த்தை தான் என் மனசுல அப்படியே ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. உடனே போய் ஆசையா இந்த போட்டோவை கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணிட்டேன். அதெல்லாம் சரிடி. இப்பதான் அவங்க பிரியாம ஒண்ணு சேர்ந்த மாதிரி தெரியுது இல்ல? இதுக்கப்புறம் உனக்கு என்ன இங்க வேலை? விலகிட வேண்டியதானே? அப்போ எனக்குன்னு ஒரு மனசு இல்ல. இந்த உணர்ச்சி, ஆசை, பாசம் இது எதுவுமே அவங்களுக்கு ஒரு பொருட்டு இல்ல, அப்படிதானே? அப்போ நான் என்ன பொம்மையா இல்ல ஜடமா? நினைச்சா எடுத்து விளையாடுவாங்க, வேணா அப்படியே தூக்கி போட்டுருவாங்க இல்ல? இந்த ஜோதி பொண்ணும் அவ்வளவு சீப்பானவ இல்ல. நான் ஆசைப்பட்டாச்சு, என் மனசுக்குள்ள அவரை புருஷனா நினைச்சாச்சு. எனக்கு இப்ப ராஜா வேணும். நான் அவர் கூட தான் வாழுவேன். இந்த ஜென்மத்துல நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ராஜா தான் என் புருஷன். இதுதான் என் முடிவு. இது தப்பா ரைட்டான்னு பட்டிமன்றம் வைக்கிற நேரம்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே தீர்ப்பு எழுதியாச்சு. என் மனசுல ராஜா ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்காரு. அது ஏன் தப்பு இல்ல. சுந்தரியோட தப்பு, திவ்யாவோட தப்பு, ராஜாவோட தப்பு. அந்த ஆண்டாள் சின்ன வயசுலயே பெருமாள் தான் தன் புருஷன் முடிவு பண்ணிட்டா. மீரா கண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கண்ணனை தானே நினைச்சா. அதுதான் ஒரு பொம்பளையோட மனசு. ஒரு பொண்ணோட மனசுல ஆழமா ஒரு ஆண் பதிஞ்சுட்டானா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி, இதுதான் நம்ம பண்பாடு. ஒண்ணு கிடைக்கலனா இன்னொன்னு இருக்கு நமக்குன்னு மனசை மாத்திட்டு போறதுக்கு நம்ம ஒன்னும் மேல்நாட்டு கலாச்சாரத்துல வாழல. அது நமக்கு செட்டும் ஆகாது. அதனால ராஜா தான் என் புருஷன். நீ தப்பு பண்ணிட்டு தமிழ் கலாச்சாரத்தை ஏண்டி குத்தம் சொல்ற? தமிழ் கலாச்சாரம் என்ன அப்படியா சொல்லுச்சு? அது மேல ஏன் பழிய போடுற? அப்படியே நீ சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டாலும் அதுக்கு திவ்யா ஒத்துப்பாளா? அவ ஒத்துக்க வேண்டியவ இல்ல, ஒதுங்கி போக வேண்டியவ. ஒதுங்கி போவா. அப்படியே இல்லனாலும் நான் போக வைப்பேன். கடைசியா சொல்றேன், தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கோ. மாத்திக்க மாட்டேன். என்ன கட்டிக்க இருந்த அந்த நம்பிராஜனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஜெயில இருந்த ராஜாவை காப்பாத்தி வெளியில நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன எல்லாரும் தியாகின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, கடவுளா கும்பிடுறாங்க. ஆனா ராஜா எனக்கு கிடைக்கணும், நான் ராஜா கூட வாழணும்ன்ற எண்ணத்துல தான் நான் ராஜாவை வெளியவே கொண்டு வந்தேன். நான் ராஜாவை புருஷனா அடையணும், அதுதான் என் லட்சியம், அதுதான் என் வாழ்க்கை. இதுக்கு மேல நான் என்னடி சொல்றது? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். என் நடவடிக்கை பிடிக்கலனா என் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. உன்னால எனக்கு ஏதாவது தொல்லை வந்தது தொலைச்சிடுவேன் உன்னை. எனக்கேண்டி வம்பு? வாடகை கூட உன்னை நேர்ல பார்த்து கொடுக்கவே மாட்டேன், உன் அக்கௌண்ட்ல போட்டுறேன், நீயே எடுத்துக்கோ. இந்த வீட்டு பக்கமே நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இதுதான் நான் வர்றது கடைசியா இருக்கும். ரொம்ப சந்தோஷம், கிளம்பு தாயே. இந்த கனவு கண்டிப்பா ஒரு நாள் நினைவாகும். கல்யாணம் நடக்கும்.
ஆபீஸ் கிளம்புறேன். ஏங்க சங்கர் போனா என்ன நடந்ததுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. உன்னை விட டென்ஷன் எனக்கு அதிகமா இருக்கு. நீ பொம்பளை, வெளியே சொல்லிட்ட, என்னால சொல்லவும் முடியல. கவிதாக்கு வேற போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், போக மாட்டேங்குது. அவ போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. சரி விடு, என்னமோ நடக்கிறது நடக்கட்டும். சங்கர் வந்தா நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன்னு சொல்லிடு. சங்கரே வந்துட்டான். மாமா கிளம்பிட்டீங்க? நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சங்கர் நில்லு. கவிதா வீட்டுக்கு போனேன், அந்த ஆள் அங்க வந்தானா இல்லையா, என்ன நடந்தது எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போற. ஈவினிங் சொல்றேன், வரேன். டைம் ஆச்சு. இரு சங்கர், எனக்கு இப்ப தெரிஞ்சுக்கணும், இல்லனா மண்டியே வெடிச்சிடும். அவனுக்கு ஃபோன் பண்ணா அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னதான் நடந்தது? அக்கா அங்க போனா ஒருத்தன் இருந்தான், பார்க்க ரவுடி மாதிரி ஒரு மாதிரி திமிரா இருந்தான். ஆமாக்கா, அவனை பார்க்கறதுக்கு 4-5 கொலை பண்ணவன் மாதிரி இருக்கான். அந்த ரவுடி தனத்துக்கு தான் அவ விழுந்துட்டா போல. யாருக்கு தெரியும்? பொண்ணுங்க காதலிக்கும் போது உஷாரா இருக்காங்க, ஆனா கல்யாணம் வரும்போது கோட்டை விட்டுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆமா, அந்த ஆள் பேர் என்ன? அவன் பேர் மாணிக்கம். என்னடா ஒவ்வொன்னா நான் கேட்கதான் சொல்வியா? அங்க என்ன நடந்ததுன்னு நீயா சொல்ல மாட்டியா? அக்கா எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்க்கா. இங்க பாரு சங்கர், நீ இப்ப சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன். இல்லனா இப்பவே நான் கவிதா வீட்டுக்கு போறேன், அங்க போய் என்ன நடந்துச்சுன்னு அவளையே கேட்டுக்கிறேன். இல்ல நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் நேரா கவிதா வீட்டுக்கு போனேன். அங்க ஒரு ரவுடி அவளை மிரட்டிக்கிட்டு இருந்தான். நான் அன்பா மிஸ்டர் மாணிக்கம் அப்படின்னு பேசினேன். அவன் என் பேச்ச கேட்கவே இல்லை. கவிதாவை அடிக்க வேற போனாக்கா. ஐயோ, அப்புறம் என்ன, ஓங்கி 4 அரை அரைஞ்சேன். ஏய் என்னடா சொல்ற? ரவுடிக்கு ரவுடி பாஷை தானக்கா புரியும், அதனாலதான் 4 சாத்தினேன். அது மட்டும் இல்லாம கவிதாவை ஏமாத்தி வயிற்றுல புள்ளைய வேற கொடுத்துருக்கான். பொறுக்கி ராஸ்கல் பொறம்பு. இல்லக்கா, அவன் சரியான ரவுடி பையக்கா, அதனாலதான் நான் அவனை அடிச்சேன். அது மட்டும் இல்ல, டிஐஜி ஐஜி எல்லாரும் பேரையும் சொன்னதான் அவன் சைலண்ட் ஆனா. இந்த பாரு, மரியாதையா கவிதா கிட்ட தாலி கட்டணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் குடிபோதை தெளிஞ்சு பேச ஆரம்பிச்சான். ஐயோ, குடிச்சிருந்தானா? சரியான குடிகாரன்க்கா. நீ வேற போகாம இருந்திய, இல்லன்னா உன்னையும் அசிங்கமா பேசியிருப்பான். கவிதாவை கெடுத்தவன் ஒரு கேடு கிட்டவனாச்சே, அவன் என்ன வேணா பண்ணுவான்டா. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது. நான் போய் எல்லாம் பேசிட்டேன். 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். போதுமா? அப்பாடா. ஏங்க, மாணிக்கியான்னு யாராவது உங்க கூட இபி ஆபீஸ்ல காஞ்சிபுரத்துல யாராவது வேலை செஞ்சாங்களா? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. மாணிக்கன்னா ராஜமாணிக்கன்னு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அது அவன் பயங்கர குடிகாரன், ரவுடி அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா பார்த்ததில்லை. ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் வெவ்வேறு செக்ஷன். ஒரு தடவை குடிச்சிட்டு ஆபீஸ்ல ரகலை பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரோ ஒரு லேடி போலீஸ் தான் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். கரெக்ட்டுங்க, இருக்குங்க. அப்போ அவனுக்கு கவிதா தான் அரெஸ்ட் பண்ணிருப்பா போல. அப்போதான் அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, கரெக்ட். கவிதா பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு. இனிமே போட்டு குழப்பிக்காத. அவள் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அப்புறம் நீ அவளுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, அவளும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டான். ஏன்னா இது இந்த பிரச்சனைக்கு காரணமே கவிதா 24 மணி நேரமும் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு அந்த ரவுடி பையில என்கிட்ட சொன்னா. அதான் சொல்றேன், ஃபோன் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். எல்லா குடும்பத்திலயுமே இந்த செல்போன் தான்டா பெரிய தலைவலியா இருக்கு. நீ கவலைப்படாத, இனிமேல் பிரச்சனையே வராது. போனால தான் பிரச்சனைன்னு சொல்லி கவிதா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. அவ பிரச்சனை முடிஞ்சது, ஆளை விடு. பாத்தீங்களா, என் தம்பி கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அதை முடிச்சிட்டு தான் அவ மறு வேலையே பாப்பான். டேய், நீ இன்னைக்கு பண்ணது ஒரு பெரிய காரியம்டா. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு சூடா டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சரியா?
ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீ ரெடி ஆகிட்டு வா போலாம். ஆ, அந்த கவிதா தேவையில்லாம உங்களையும் அக்கா இழுத்து வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா. அதான் போய் அவளை 4 திட்டு திட்டிட்டு வந்தேன். மாணிக்கன்னு யாருமே கிடையாது மாமா.